ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நல்லது நடக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையான உனக்காகவே தான் உன்னிடம் பேச வந்தேன். 3ல் 1 தொட்ட உனக்கு இனி எல்லா காலமும் உனக்கு சிறப்பானதாக வெற்றிக்குரியதாக இருக்கும்படி செய்ய போகிறேன். கடந்த காலமும் நிகழ்காலமும் எப்படியோ நீ வாழ்க்கையில் பார்த்துட்ட. ஆனால் இனி வரக்கூடிய எதிர்காலங்கிறது ஏற்ற மிகுந்த காலமாகவும் உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய காலமாகவும் இருக்கும்படி இப்போதே உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன். ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லாட்டி வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை பயணம் முழுமை அடையவும் செய்யாது என் செல்வமே. நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா அசாத்தியமான விஷயங்களையும் உனக்கு சத்தியமாக சாத்தியமாக்கி கொடுப்பேன். நீயாகவே சோர்ந்து போனாலும் உன் மனசு அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாலும் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு முருகான்னு சொன்னீனா அதை சிறப்பாய் செய்து முடிக்கக்கூடிய சக்தி உனக்குள்ள உண்டாகும். உன் நரம்புகளில் மின்னல் போல நான் ஆற்றலை பாயச் செய்வேன். உனக்கான தெம்பையும் தைரியத்தையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என் செல்வமே. நீ எப்போதும் சிரமங்களை பார்த்து பயப்படாதே. எந்த சிரமமும் சிக்கலும் உன் வாழ்க்கையை தடுத்து நிறுத்திட முடியாது. எல்லா சிக்கல்களும் இன்னும் இன்னும் உன்னை பலப்படுத்தி மேம்படுத்தத்தான் வருகிறது என்பதை புரிந்துகள். உன் ஆன்மாவாக நான் இருந்து உன்னுடைய சோதனைகளை எல்லாம் உன்னுடைய சாதனைகளாக மாற்றி தரப்போறேன். மனசுல உறுதியும் தெம்பும் தைரியமும் இருக்கக்கூடிய உனக்கு எந்த சக்தியும் எதிராக வர விடமாட்டேன் என் செல்வமே. மலை எவ்வளவுதான் உயரமா இருந்தாலும் அதுல ஏறுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அல்லவா? கடல் எவ்வளவுதான் ஆழமாக இருந்தாலும் அதை கடந்து செல்வதற்கும் ஒரு படகு இருக்கும் அல்லவா? அதே போலதான் உன் வாழ்க்கையில எவ்வளவு தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் கூட அதை கடந்து போறதுக்கான வழி நிச்சயமாக இருக்கும். அதற்கான நல்ல வழியை தான் இப்போது உனக்கு காட்டுவதற்காக ஓடோடி வந்தேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும், நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் முயற்சியிலும் உன்னுடைய வியர்வை கலந்து இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய வியர்வைக்கும் உன்னுடைய கஷ்டத்திற்கும் உன்னுடைய உழைப்புக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையை நான் வெற்றியாக மாற்ற வந்திருக்கேன். நீ உழைக்கும் போது கண்டிப்பாக விதை முளைக்கும். விதை முளைச்சிச்சுன்னா மரமாக மாறி அதற்குரிய பலனை கொடுக்கும் அல்லவா? அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் நீ பட்ட சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் சேர்த்து அதற்கான பலனை கொடுத்து உன் பிரார்த்தனையை நிறைவேற்ற வந்திருக்கேன். எப்போதும் உன் உள்ளத்தில் அன்பு பெருகட்டும். அன்பு இல்லாத இடத்தில் இருள் குடியிருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல ஒளிதானே நிறைஞ்சிருக்கும். நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது அந்த உதவி உன் வாழ்க்கையில் 1000 கதவுகளை திறக்கும். நீ மற்றவங்களுக்கு சிரிப்பை கொடுக்கும் போது அந்த சிரிப்பு உன்னிடம் 10 மடங்கு வந்து சேரும். எப்போதும் உன் மனசுல அன்பும் கருணையும் இரக்கமும் கொண்ட பிள்ளையாக நீரு. கருணை கொண்ட இதயம் தெய்வத்தின் வாசஸ்தலம் அல்லவா? உன் உள்ளத்தில் கருணை இருப்பதால் தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உனக்கான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில எப்போதுமே நீ நிம்மதியா மகிழ்ச்சியா வாழும்படி நான் செய்ய போறேன். உனக்கான நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கைங்கிறது ஒரு கதை போல இருக்க போகுது. ஒவ்வொரு நாளும் ஒரு புது அத்தியாயங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல புதுசான விஷயங்கள் நடக்க போகுது. புத்தகத்தின் சில பக்கங்கள் சோகமாகவும் சில பக்கங்கள் சிரிப்பாகவும் சில பக்கங்கள் ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பது தானே கதை புத்தகத்தின் ரகசியம். அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் சோகமாக சிரிப்பாக சோதனையாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் தாண்டி உன் வாழ்க்கை கதையை அழகான வெற்றியானதாக நான் முடிச்சு கொடுப்பேன். ஏன்னா உன் வாழ்க்கை கதைக்கு எழுத்தாளர் உன் அப்பன் முருகன் தான். உன் எதிர்காலத்தில் இனி எல்லாமே உன் விருப்பப்படி நல்லதாக நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ எப்போதும் தனியாக இல்லைன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு பின்புலமாக பக்கபலமாக இந்த முருகன் நான் இருந்து என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் என் அருள் உன் கூட இருக்கிறதால நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். உன் உள்ளத்தில் சாந்தி நிலைச்சு இருக்கட்டும். சாந்தி இருக்கிற இடத்துல எந்த புயலும் நிலைகுலைய வைக்க முடியாதல்லவா? எந்த எதிரியும் பகைவரும் உன்னை தொட முடியாத அளவுக்கு வெற்றி எப்போதும் முன்பக்கம் வந்து சேரும்படி செய்ய போறேன். நீ கீழே விழுந்தாலும்
எழுந்து நிற்கக்கூடிய தைரியமான பிள்ளை. நீ சோர்ந்தாலும் மீண்டு எழுந்து நிற்கக்கூடிய ஆள். நீ அழுதாலும் சிரிக்கக்கூடிய பிள்ளை. அப்படி இருக்கும்போது நீ பலவீனன் கிடையாது, நீ வீரன். நீ சிறியவன் கிடையாது, நீ வல்லவன். நீ சாதாரணமான ஆள் கிடையாது, நீ விசேஷமான பிள்ளை என்பதை நீ உணர்ந்து கொள். எனக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிறாய் என்றாலே நீ நிச்சயம் வீரமான ஆளாகவும் வல்லமை பெற்ற ஆளாகவும் வெற்றிக்குரிய விசேஷமான பிள்ளையாகவும் தானே இருப்பாய். இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது உன் வாழ்க்கைய நீ நம்பிக்கையோட வாழ ஆரம்பி. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன் மனசுல தைரியமாக இருந்தினாதான் அந்த தைரியமே உனக்கு தீப ஒளியாக மாறி உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். ஒரு மனிதன் துணிவோட தைரியத்தோட இருந்தா மலையையும் கூட நகர்த்தி வச்சிடலாம் என் செல்வமே. உன் வாழ்வில் இருக்கும் புயல்கள் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான அமைதியை நான் தரப்போறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையில ஜெயிக்கத்தான் போகிறாய். இப்போது நீ சந்திக்கும் தடைகளை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கச் செய்வேன். இப்போது சுவரின் கதவுகளை தாண்டி வெளியே போய் உன் வாழ்வில் வெற்றி பெருமூச்சு விட தயாராகு. இத்தனை நாளா கஷ்டம், கவலை, பிரச்சனைன்னு துவண்டு சோர்ந்து போயிருந்த உனக்கு இப்போது ஆறுதல் தர வந்து விட்டேன் செல்வமே. உன் மனசுல சந்தேகம் இருந்துச்சுன்னா அது இன்னும் உன்னை பலவீனப்படுத்தும். முதல்ல சந்தேகத்தை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையை தழுவிக்கொள். நம்பிக்கைதான் உன் பாதையை ஒளிரச் செய்யும். நம்பிக்கைதான் உன் கனவுகளை நனவாக்கும். நம்பிக்கைதான் இந்த உலகத்துக்கு முன்னாடி உன்னை உயர்த்தி பிடிக்கும். எப்போது உன் மனசு சோர்ந்து போனாலும், உன் உடல் பலவீனமாக இருந்தாலும், உன் ஆன்மா வலிமையாக இருந்ததுன்னா அதற்கான நல்லது நடந்தே தீரும். என் அருளால் உனக்கு பரிபூரண சந்தோஷத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்து வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பேன். இனிமே உனக்கு எந்த பயமும் வேண்டாம் என் செல்வமே. வெற்றி நான் ஒருபோதும் விழாமல் இருப்பதே கிடையாது. விழுந்த பிறகும் எழுந்து தைரியமா நிற்கிறதுக்கு பேர்தான் வெற்றி. உன் உள்ளத்தில் அப்படிப்பட்ட துணிவு இருக்கும்போது இனி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் உழைப்புக்கெல்லாம் வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கை பாதையில ஒளிகாட்டி ஆற்றல் தர நான் இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன் கனவுகள் அனைத்தையும் நான் நனவாக்குறேன். உன் உழைப்பில் மட்டும் நீ நம்பிக்கை வச்சினா போதும். நீ விதைச்ச விதை இன்னைக்கு மண்ணுக்குள்ள இருக்கிறதால கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் அந்த விதையே மரமாகி எல்லார் கண்களிலும் பட்டு காட்சி வரத்தான் போகிறது. நீ பட்ட கஷ்டத்துக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் ஏற்ற உயர்வை உன் அப்பன் முருகன் கொடுக்க போறேன். நீ மற்றவங்களுக்கு செய்த உதவியும் மற்றவர்களுக்கு செய்த நன்மையும் இப்போது உன்னை எல்லாரையும் நேசிக்க வைக்கும். எப்போதும் உன் உள்ளத்தில் கருணை இருக்கட்டும். கருணை கொண்ட மனிதர்கள் வலிமையானவர்களாகவே இருப்பாங்க. உன் மனசுல உன் வாழ்க்கையில இப்போ என்ன நடந்தாலும் கவலை கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் இருந்து என் அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மனசுல சாந்தியும் சமாதானமும் வைத்திருக்கும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை மலர்ந்து நிற்கும். இனி எந்த சண்டையும் இல்லாம சாந்தியை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உண்டாக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை ஒரு மலையாக இருக்கும்போது எவ்வளவு காத்தடிச்சாலும் மலை அசையாதுன்ற அந்த உறுதி உனக்குள்ள இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? கண்டிப்பா உன் உள்ளத்தின் வேர்கள் ஆழமானது. உன் உள்ளத்துல நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன்.